எல்லாம் இறைவன் ஒருவனுக்கு திருச்சிற்றம்பலம். இப்போ நம்ம இருக்க இடம் பார்த்தீங்கன்னா காசி ராமேஸ்வரத்துக்கு போனால் என்ன ஒரு புண்ணியம் கிடைக்குமா, அந்த புண்ணியம் கிடைக்கக்கூடிய தலம் தான். அதுக்கு ஈக்குவலான தளத்தில் தான் இப்போ நம்ம நின்றுக்கிட்டு இருக்கோம். இங்கேருந்து தான் என்னுடைய பயணமும் ஸ்டார்ட் ஆனது. இந்த இறைவனை பற்றி தான் முழு காணொலி போடலான்னு உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். கண்டிப்பாக இந்த வீடியோ லைக் கூட பண்ண வேண்டாம், ஷேர் பண்ணுங்கள். அதன் மூலியமாக இந்த இறைவன் தன்னுடைய பழைய நிலையை அடைவார்னு நான் நம்புகிறேன். சிவாய நம. இப்போ ஏற்கனவே ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி தான் இங்கேருந்து என்னோட பயணம் தொடங்கினது. காசி ராமேஸ்வரம் தலத்துக்கு போனால் என்ன புண்ணியம் கிடைக்குமோ அதே புண்ணியம் தான் இங்கே கிடைக்கும். 8 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்தப்போ இந்த ஆலமரத்துக்கு கீழே தான் அந்த 3 சிவலிங்க திருமணிகளும் இருந்தது. வெறும் மண் தரையில் தான் இருந்தது. அப்போ வெளியூர்லேருந்து தான் அடியார்கள்லாம் பிரதோஷம், அமாவாசை, பௌர்ணமி அன்னைக்கெல்லாம் பயங்கரமாக பூஜையெல்லாம் பண்ணிட்டு போவாங்க. ஏன்னா தலத்தோட சிறப்பு பார்த்தீங்கன்னா, ராமர் வழிபட்டிருக்காரு, கருடன் வழிபட்டிருக்காரு, 4வர்கள் ஒரே நேரத்தில் பாடல் ஸ்தலம் பெற்ற தலமாக வரவங்க எல்லாம். ஏன்னா இந்த கோயிலை சுற்றி மயானம் தான் இருக்குது. வரவங்க எல்லாருமே சொல்லுவாங்க, காசி ராமேஸ்வரத்துக்கு போனால் என்ன புண்ணியம் கிடைக்குமோ அதே புண்ணியம் தான் இந்த தலத்துக்கு வந்தாலும் கிடைக்குன்னு சொல்லுவாங்க. மிகப்பெரிய தலமாக இருந்திருக்கு. 8 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே தான் இருந்துச்சு. வெறும் மண் தரை தான். இந்த இருக்கு பாருங்க, 3 சிவலிங்க திருமேனி இருந்த இடம் இந்த இடம் தான். ஆனால் மண் தரையில் தான் இருந்துச்சு. அப்புறம் பசங்க ஒத்துழைப்போடையும் நிறைய சிவனடியார்கள், இறையன்பர்கள், மக்களோட ஒத்துழைப்போட இது மாதிரி நாங்கள் தலம் போட்டு வழிபாட்டில் வச்சுருந்தோம். அப்புறம் ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி தான் செட்டுக்கு போயிருக்கார் இறைவன். கோவை அரண்மனை மூலியமாக செட்டு போட்டு கொடுத்து இறைவனுக்கு பெயரும் வச்சு கொடுத்துட்டு போயிருக்காங்க. இந்த நிழல் கொடுக்கறதுக்கு முன்னாடி இவருக்கு நிழல் கொடுத்தது இந்த ஆலமரம் தான். ஆலமரம்னு சொல்கிறத விட இறைவனோட ஜடாய்முடி, இந்த பாருங்க நாகப்பாம்பு எப்படி 5 தலை நாகம் அதே உருவத்தில் தான் இந்த ஆலமரமும் இருக்கும். ஒரு 80 வருஷமா இங்கே தான் இருந்ததான். நான் சொன்னேன்னா 8 வருஷத்துக்கு முன்னாடி வந்தப்போ இந்த இடத்துல இருந்த இறைவன் விசாரிக்கும் பொழுது இது எவ்வளோ வருஷமா இதே இடத்துல இருக்கும் பொழுது இங்கே உள்ளவங்களை கேட்டால் இது ஒரு 80 வருஷத்துக்கிட்ட இங்கே தான்ப்பா இருக்கு அப்படின்னு வயசானவங்க எல்லாருமே சொல்லுவாங்க. அப்போ 80 வருஷத்துக்கு முன்னாடி எங்கே இருந்துச்சுன்னா அந்த இருக்கு பாருங்க ஆலமரம். இந்த ஆலமரத்துக்கு கீழே தான் இருந்துச்சான். ஆனால் அங்கே மிகப்பெரிய கோமுகம் கல் இருக்கு. நிறைய கருங்கற்கள் நிறைய கருங்கற்கள் சொல்லப்போனால் இந்த குளத்தை சுற்றி இந்த கோவிலுக்கு 5 குளங்கள் இருக்குது. இந்த கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்குன்னு ஒரு 5 குளம் இருக்குது. கோயிலை சேர்ந்த குளம். கோயிலை சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெக்குன்னு பார்த்தீங்கன்னா 300 மீட்டருக்கு மிகப்பெரிய ஆலயமாக இருந்திருக்கு. ஃபுல்லாக கருங்கற்கள் தான். ஃபுல்லாகவே கருங்கற்கள் தான். நீங்கள் பேஸ்மெண்ட்டாக இருந்ததை கூட பார்க்கலாம். ஆலமரத்துக்கு ஒரு 80 வருஷம் தான் சொல்கிறாங்க. 80 வருஷத்துக்கிட்ட தான் வயசு இருக்குன்னு சொல்கிறாங்க இங்கே உள்ளவங்க. பேஸ்மட்டத்தை நீங்களே பார்க்கலாம். பாருங்க, ஒன்றின் மேல் ஒன்று அடுக்கியிருக்கு. ஃபுல்லாகவே இது பேஸ்மட்டம் இருந்தது தான். இன்றைக்கி இந்த 80 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே தான் இறைவன் இருந்ததாக சொல்கிறாங்க. ஏன்னா அதற்கான அடையாளமும் நிறைய இருக்குது பாருங்கள். இந்த கோயிலை சுற்றி இவ்வளோ கருங்கற்கள் இருக்குன்னா பாருங்கள், எல்லா கருங்கற்களுமே மிகப்பெரிய அளவில் இருந்திருக்கு ஆலயம். சில இடங்கள்லாம் போவோம், கோயில் கட்டுறதுக்கான இடமே இருக்காது. இங்கே அப்படி இல்லை, கோயில் கட்டுறதுக்கு இடம் தாராளமாக இருக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. யாராவது ஒரு மூலியமாக இந்த தலம் காசி ராமேஸ்வரத்துக்கு ஈக்குவலான தலம்னு சொல்கிறாங்க. அந்த ஈக்குவலை மறுபடியும் அந்த புனித தன்மை அடையணும். மிகப்பெரிய கோமுகங்கள் இருக்குது. கோமுகங்கள்ல எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்க. இந்த இடத்துல தான் இருந்துச்சான் அந்த ஆலமரத்தில். நான் சொன்னேன்னா அதுக்கு முன்னாடி இங்கே தான் இருந்ததா. இங்கே அம்பாளும் இருந்தது. அம்பாள் பேர் நிலோத் பாலாமிகன்னு சொல்கிறாங்க. அம்பாள் இருந்ததான். இப்போதைக்கு 3 சிவலிங்க திருமேனி தான் இருக்குது. 3 சிவலிங்க திருமேனிகள் இருந்தாலும் கூட இது இங்கே வர அடியார்கள்லாம் இது மூலவர்கள் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. மூலவர்கள் மண்ணுக்குள்ளே இருக்கிறதாகவும், நந்தி பெருமானும் மண்ணுக்குள்ளே இருக்கிறதா, நிறைய சிலைகள் மண்ணுக்குள்ளே இருக்கிறதான் சொல்கிறாங்க. ஏன்னா இந்த இடத்த பார்த்தீங்கன்னா எங்கே இந்த இடத்த பார்த்தா வெறும் சுட்டக்கல், வெறும் கருங்கற்கள், எல்லாமே கருங்கற்கள். இந்த இடத்த சுற்றியே கருங்கற்கள் தான். இந்த கருவேல மரத்தை அகற்றினால நிறைய சிலைகள் வெளியில் வரும்னு சொல்கிறாங்க வர அடியார்கள். தலத்தோட சிறப்பெல்லாம் சொல்லிட்டேன். கருடன், 4வர்கள், ராமர் வழிபட்ட தலம். அப்போ இந்த தலம் சிதலம் அடைகிறதுக்கான காரணம் ஒன்று இருக்கும்ல. காரணம் வர அடியார்கள் சொல்கிறது என்னன்னா, ஒரு சிவனடியார் யாசகம் கேட்டு வரும்போது யாசகம் தர முடியாதுன்னு சொல்லி அடித்து தரத்தியதாகவும், அவர் போய் வெளியில் நின்றுட்டு, அவுட்டரில் நின்றுட்டு
இந்த தலத்துக்கு சாப்பிட்டு போன பிறகு இந்த தலம் இப்படி ஆயிட்டுன்னு சொல்கிறாங்க. சிவனடியார்னா உங்களுக்கே தெரியும். எனக்கே வந்து இங்கே யாசங்கள்லான்ட்டாங்க, நம்ம உனக்கு இங்கே எதுவுமே நடக்கக்கூடாது, பூஜையும் நடக்கக்கூடாது, நெய்வேத்தியம் எதுவுமே நடக்கக்கூடாது அப்படின்னு சாபம் விட்டு போன பிறகு அந்த தலம் இந்த மாதிரி அழிஞ்சிட்டுன்னு சொல்கிறாங்க. அதே அடியார்கள் வந்து அந்த வார்த்தையை சொல்கிற அடியார்கள் சொல்கிறாங்க, அப்போ ஒரு பசிக்கு சாப்பாடு போட முடியாமல் சாபம் விட்டதெல்லாம் இங்கே அன்னதானம் போட்டால் இறைவன் வந்து அடுத்த கட்ட நிலைக்கு போவார்னு சொல்லிட்டு போன பிறகு தான் நாங்கள் அடிக்கடி ஒரு 9 வருஷமாக அன்னதானம் போட்டுக்கிட்டே இருந்தோம். அன்னதானம் போடும் பொழுது தான் நிறைய விஷயங்கள் இங்கே நாங்கள் பைப்பு போட்டோம், ஊர் மக்கள் ஒத்துழைப்போட பைப்பு போட்டோம், இந்த மாதிரி இந்த கட்டையெல்லாம் எடுத்து வச்சு கட்டினோம். அப்போயும் எதிர்ப்பு வந்துச்சு, அதெல்லாம் இறைவன் பார்த்துக்கிட்டாரு. அன்னதானம் போட போட தான் இறைவன் அடுத்துக்கிட்ட நிலைக்கு போனார். நிறைய பேர் வர ஆரம்பித்தாங்க. ஏன்னா சுற்றி மயானம் இருக்குது, கோயிலை சுற்றியே மயானம் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லு மயானமாக இருக்கனால வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். லைக் கூட பண்ண வேண்டாம், ஷேர் பண்ணுங்கள். எப்படியாச்சும் எவ்வளோ ஆலயங்களே இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன வீடியோவில் இறைவன் அடுத்தக்கட்ட நிலைக்கு போகிறாரு, அந்த எண்ணத்தில் தான் நான் அந்த பதிவை போடுறேன். ஏன்னா இங்கேருந்து தான் என்னுடைய பயணம் ஸ்டார்ட் ஆனது. இங்கே வந்த பிறகு தான் நிறைய விஷயம் எனக்கு நல்லது நடந்துச்சு. ஏன்னா நம்மளால் முடிஞ்சது. இப்போதைக்கு நம்ம 1 லிட்டர் எண்ணெயும் ஒரு பாக்கெட் திருநீர் தான் கொடுக்குறோம். நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அதை தான் இப்போதைக்கு பண்ணிகிட்டு இருக்கோம். இறைவன் காலப்போக்கில் என்ன பண்ணி வச்சுருக்கான்னு தெரியாது. இவங்க தான் காசி ராமேஸ்வரம் அந்த தலத்துக்கு போனால் என்ன புண்ணியம் கிடைக்குமோ அதே புண்ணியம் தான் இங்கே வந்தாலும் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. எல்லாருமே அதை அனுபவிச்சிருக்காங்க. நிறைய பேர் அவங்க சொல்லிட்டு போனது வேண்டுதல் நிறைவேறுக்கு வந்து நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதன் மூலியமாக இறைவன் வந்து அடுத்த கட்ட நிலைக்கு போவார். ஏன்னா எண்ணிலடங்கா கோயில்கள், ரொம்ப பராமரிப்பு இல்லாத கோயில்கள், மிகவும் பழமையான ஆலயங்கள், நிறைய ஆலயங்கள் இந்த மாதிரி இருக்குது. காசி ராமேஸ்வரம் உத்தரகோசமங்கை ஈக்குவலுக்கான கோயிலாகவும் இருக்குது. இந்த மாதிரி ஆலயங்களை மீட்டெடுத்து திருப்பணி செஞ்சு மக்கள் வழிபாட்டு கொடுத்தாலே போதுமானது. நம்ம புதுசாக ஒன்றும் கட்டணும்னு அவசியமே இல்லை. பாருங்கள், சதுர வடிவிலான திருமேனி. இந்த மாதிரி ஆலயங்களை மீட்டெடுத்து மக்கள் வழிபாட்டு கொடுத்தாலே போதுமானது. எவ்வளோ சித்தர்கள் வந்து வழிபாடு பண்ணியிருப்பாங்க, முனிவர்கள், ரிஷிகள் எல்லாருமே இந்த தலத்துக்கு வந்திருக்கதா சொல்கிறாங்க. அதுக்கான அறிகுறிகள் நிறைய இருக்குது. இங்கே வந்து இருந்து பார்த்தாலே தெரியும், உணர்ந்தாலே உங்களுக்கு புரியும். இங்கே வந்து உட்காந்து பார்த்தாலே தெரியும், உங்களை அறியாமலே அமைதியாயிருவீங்க. மிகவும் புனிதமான தலம். தன்னுடைய பழைய நிலைக்கு வரணும்னா அது உங்களால் மட்டும்தான் முடியும். தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள், தெரியப்படுத்துங்க. இதன் மூலியமாக இவங்க கண்டிப்பாக தன்னுடைய பழைய நிலையை ஒரு 1000 வருஷமாக இருக்கலாம், 5000 வருஷமாக இருக்கலாம், அப்போ எந்த மாதிரி ஒரு வழிபாடு நடந்துச்சு அதே மாதிரி வழிபாட்டு கண்டிப்பாக இந்த இறைவன் மீண்டு வருவார். நம்ம செய்ய வேண்டியது எல்லாமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். திருச்சிற்றம்பலம்.